பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பெற்றோரை தியானித்துக் கொள்ளுங்கள். நம்மீது அன்பு கொண்ட நல்ல இதயங்களை தியானித்துக் கொள்ளுங்கள். எல்லையற்ற ஆற்றல் படைத்த ஐயன் ஈசனும் அம்மை உமையாளும் குருவாக இருந்து இந்த யோக வகுப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களது கருணை நிறைந்த திருவடிக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நம்ம உடல் தத்துவம். அதாவது பொதுவாக நம்ம உடல் 3 பெரும் பிரிவுகளாக இருக்குது. ஒன்று கண்ணுக்கு தெரிகிற இந்த உடல். இதை கட்டுப்படுத்துறது எது அப்படின்னா நம்முடைய மனசு. அது கண்ணுக்கு தெரியாது, பட் அதை ஃபீல் பண்ணும். அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணுறது எதுன்னா நம்முடைய உயிர். அதை பார்க்கவும் முடியாது, ஃபீல் பண்ணுறதும் கஷ்டம். இப்போ நம்ம உடம்புல உயிர் எங்கே இருக்குன்னு ஏதாச்சும் சொல்ல முடியுமா? பட் அந்த உயிர் இல்லை அப்படின்னா அந்த உடல் நிலை கொள்ள முடியுமா? அப்போ உடல் 3 கூறுகளால் கட்டமைக்கப்பட்டது. ஒன்று உடம்பு, கண்ணுக்கு தெரியும், இதை ஃபீல் பண்ணலாம். அடுத்து மனசு, அதை ஃபீல் பண்ணலாம், பட் கண்ணால் பார்க்க முடியாது. அடுத்து உயிர், அதை ஃபீல் பண்ணவும் முடியாது, கண்ணாலையும் பார்க்க முடியாது. இது சூட்சம தத்துவமானது உயிர். இந்த 3 நிலைகள்லையும் வரக்கூடியது தான் நோய்கள். இதில் உடல் சார்ந்த நோய் அப்படிங்கிறது உறுப்புகளில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள். இப்போ கீழே விழுந்துடுறோம், எலும்பு முறிஞ்சிருது, இந்த மாதிரி ஆர்கனில் ஏற்படக்கூடிய சீர்குலைவு தான் உடல் சார்ந்த நோய்கள். அதை குணப்படுத்தணும் அப்படின்னா முறையான சாப்பாடு, முறையான உடற்பயிற்சி, முறையான உறக்கம், இந்த 3 ஒழுங்காக இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எந்த நோய் வந்தாலும் சரியாகும். அடுத்து 2வதாக இருக்கிறது மனம். இந்த மனசில் உள்ள நோய்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது மனம் கட்டுப்படாத நிலை, செய்யும் செயலில் ஏற்படக்கூடிய ஒரு சலிப்பு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, எனக்கு இந்த வேலை செய்யவே பிடிக்கல, ஆனால் வேலையை செஞ்சால் தான் சம்பளம், சம்பளம் இருந்தால் தான் வாழ்வாதாரம், அதுக்காக தான் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இதுதான் மனநோயின்னு சொல்கிறது. செய்கிற செயலை விரும்புகிறதே கிடையாது. இந்த நிலை தான் மன அழுத்தத்தை உருவாக்கும். இந்த மன அழுத்தம் தான் பிராணனை பாதிக்கும். நீ எப்பமெல்லாம் விருப்பம் இல்லாமல் வேலை செய்கிறையோ அப்பமெல்லாம் ஒன்று மூச்சு வேகமாக போகும், இல்லை மெதுவாக போகும். இது நம்முடைய நுரையீரலை பாதிக்கும். நுரையீரல் பாதிக்கப்படும் பொழுது இதயம் பாதிக்கப்படும். இதயம் பாதிக்கப்படும் பொழுது உடலுடைய இரத்த சுழற்சி பாதிக்கப்படும். உடலின் இரத்த சுழற்சி பாதிக்கப்பட்டால் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டால் உடலுடைய முதுகுத்தண்டு பாதிக்கப்படும். உடலுடைய முதுகுத்தண்டு பாதிக்கப்படும் பொழுது உடலில், அதாவது கைவலி, கால்வலி, முட்டு வலி, முழங்கால் வலி, இந்த வலிகள் பூரா வரும். அப்போ இந்த வலி உடல் சார்ந்த பிரச்சனையா, உடல்ல வரக்கூடிய நோயா, அல்லது மனசுல வரக்கூடிய நோயா? சொல்லுங்க. கரெக்ட். நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஒரு உறுப்பு சிதைந்தால் வரக்கூடியது உடல் சார்ந்த நோய். உறுப்பு நலமாக இருந்து உடலில் ஏற்படக்கூடிய வலிகள் மனதினால் வரக்கூடிய நோய்கள். இதை சரிப்படுத்துறதுக்கு ஒரே மருந்து நாம இழுக்கக்கூடிய பிராணம் தான். உள்ளே செல்லக்கூடிய பிராணன் சீராக இருந்தால்
இந்த மனதினால் ஏற்படக்கூடிய நரம்பு பிரச்சனை, சுவாச பிரச்சனை எதுவுமே வராது. இப்போ நமக்கு ஏற்படக்கூடிய ஹார்ட் அட்டாக், ஆஸ்துமா, முதுகுத்தண்டு சார்ந்த வலிகள், ஆண்மை பலகீனம், புத்திர பாக்கியம், அப்புறம் சக்கரை வியாதி, இந்த மாதிரி நோய்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பு நல்லா தான் இருக்கும், பட் அது செயல்படாது. இது எல்லாமே வந்து மனதினால் வரக்கூடிய நோய்கள். இதுக்கு வந்து மருந்தினால் குணப்படுத்தவே முடியாது. சக்கரை வியாதிக்கு ஏதாவது மருந்து இருக்கா? கிடையாது. ஸ்பைனல் கார்டில் ஏதாவது பிரச்சனை வந்துடுதுன்னா மருந்து இருக்கா? ஒன்றுமே கிடையாது. காரணம், மருந்தினால் குணப்படுத்தக்கூடியது உடல் நோய்கள் தான். மனநோய்களை பிராணனினால் தான் கட்டுப்படுத்த முடியும். அப்போ நாம் என்ன செய்யணும்? பிராணன் ஒழுங்காக ஓடணும் அப்படின்னா செய்கிற வேலையை விரும்பி செய்யணும். அதை செஞ்சாலே போதும். செய்யும் செயலை விரும்பி செய்தால் பிராணன் உடலில் சீராக ஓடும். அப்போ ஒரு வேலையை செய்கிறோம், விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு கணம் நின்று யோசிக்கணும். ஏன் விருப்பம் இல்லை? அவன் தான் சம்பளம் கொடுக்காமலாம், அவன் கொடுக்குற சம்பளத்தை வச்சு தானே வாழ்வாதாரம் ஓடுது. அப்போ ஒழுங்காக வேலையை செய்யணும். பிடிக்கலையா வேலையை விட்டு தூர போயிடணும். தூர போய் விருப்பப்பட்ட வேலையை செஞ்சுக்கணும். என்றைக்குமே மனம் ஒத்துசைவு ஆகாமல் ஒரு வேலையை செய்யக்கூடாது. செஞ்சால் நோய் வரும். அப்போ மனதினால் ஏற்படக்கூடிய சுவாச நோய்களுக்கான மருந்து என்னது சொல்லுங்க? புரிஞ்சுதா? புரியலையா? அப்போ மனதினால், அப்போ உங்களுக்குள்ள பிரச்சனை என்ன பிரச்சனை? மனம் சார்ந்த பிரச்சனை. அப்போ இதுக்கு மருந்து என்னது? சுவாசத்தை சரிப்படுத்தினா தான் தீரும். அடுத்து இந்த மனதை கட்டுப்படுத்தக்கூடிய உயிர் சார்ந்த நோய்கள்னு இருக்கு. அது எப்படி அப்படின்னா, எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு வாழ்கிற வாழ்க்கையிலே பிடிப்பே இல்லை, யாரை பார்த்தாலும் கோபமாக இருக்கு, யாரை பார்த்தாலும் பொறாமையாக இருக்குது அப்படின்னு இருப்பாங்க இல்லையா? அதாவது அன்பிற்கு புறம்பாக வாழக்கூடிய மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் தான் உயிர் சார்ந்த நோய்கள். அவங்கள பாருங்க, எப்போவுமே கடுன்னு இருப்பாங்க, யாரை பார்த்தாலும் கோபப்படுவாங்க, சமுதாயத்துக்கு எதிரான எல்லா வேலையும் செய்வாங்க, திருட்டு, கொலை, களவு, கற்பழிப்பு எல்லா வேலையும் செய்வாங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் தற்கொலை செய்து கொள்வார்கள். இவங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதியே கிடைக்காது. நல்ல பணம் இருக்கும், ஆனால் நிம்மதி இருக்காது. அப்போ இந்த நிம்மதி இல்லாத வாழ்க்கையில் ஒவ்வொரு கணமும் அவங்களுக்கு மனநோயும் இருக்கும், உடல் நோயும் இருக்கும். அதாவது உடல் நோய் உள்ளவனுக்கு அது ஒன்று தான் தொல்லை, மனநோய் உள்ளவனுக்கு அதனால் ஏற்படக்கூடிய நோய்கள் மட்டும்தான். ஆனால் உயிர் நோய் வர்றவனுக்கு மனநோயும் இருக்கும், உடல் நோயும் இருக்கும். அப்போ இந்த உயிர் நோய் உள்ளவனுக்கான ஒரே மருந்து எல்லா ஜீவன்களையும் நேசக்கூடிய ஜீவகாருண்யம். நம்மை போல் எல்லாரையும் நேசிக்கணும். அப்படி நாம் இருந்தால் மட்டும்தான் உயிர் நோய் சரியாகும். சரியா? ஒரு கண்ணை மூடி இந்த 3 விஷயத்தையும் யோசிங்க. மனதினால், மன அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய சுவாச பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, முதுகு தண்டு பிரச்சனை, இதெல்லாம் சரிப்படுத்தக்கூடிய ஆசனங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இதுக்கு நம்ம முதல்ல பார்க்குறது பிராணனை சுத்தப்படுத்தணும். அதற்கு நாம் செய்யக்கூடியது நாடி சுத்தி. கைகளை நீட்டிக்கோங்க, வலது கை. இப்போ மூச்சை நல்லா இழுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு மூக்கு சிந்தணும். இப்போ பாருங்க,
இந்த மாதிரி பண்ணணும். முதல்ல நாசிகா முத்திரையை வச்சுக்கோங்க. கட்டவரலுக்கு பக்கத்தில் இருக்க 2 விரலையும் மடிச்சுக்கோங்க. கட்டவரல், அது பக்கத்தில் இருக்க 2 விரல். வலது மூக்கில் கட்டவரல், இடது மூக்கில் மோதிர விரல். மூச்சை இழுக்கிறீங்க, நல்லா மூச்சை விடணும். உங்களால் எவ்வளோ முடியுமோ செய்யுங்க. கையை வச்சுக்கோங்க. கவனிங்க. இங்கே பாருங்க, நல்லா மூச்சை இழுக்கணும், உள்ள அடைக்கிடணும். அடைக்கிட்டு அதுக்கு அடுத்து மூச்சை இழுக்கக்கூடாது. அந்த மாதிரி மூச்சை இழுங்க. இங்கே பாருங்க, இதுக்கான கவுண்டிங் என்னன்னா, நான் SO சோன்னு சொல்லும்போது மூச்சை இழுக்கணும். ஹம்னு சொல்லும்போது மூச்சை விடும். ரெடி? லிசன். மூச்சை இழுங்க. சோ ஹம். நெக்ஸ்ட், கைகளை அப்படி ஆதி முத்திரை, கட்டவரில் சுண்டு வரலை தொட்டுக்கணும், தலையை குனிச்சுக்கோங்க, மூச்சை இழுக்கணும், மூச்சை விடணும். ஒரு 10 முறை. இங்கே பாருங்க, இதுக்கு நான் கவுண்ட் பண்ணுறேன். நான் சோன்னு சொல்லும்போது மூச்சை இழுக்கும், ஹம்னு சொல்லும்போது மூச்சை விடும். ரெடி? சோ ஹம், சோ ஹம், சோ ஹம், சோ ஹம். வேகமா. சோ ஹம், 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 சோ hum, so, hum, so, hum, so, hum, so, hum, so, hum, so, hum. Relax. 3வது மெத்தட் அதே மாதிரி. தொப்புளு கீழே வலது கை, அதுக்கு கீழே இடது. இப்போ நல்லா குனியணும். எந்திக்கும் போது மூக்கொழியா மூச்சை இழுக்கணும். குனியும் போது வாய் வழியா மூச்சை வெளியே விடணும். இல்லை, சம்மணம் மட்டும் செய்யணும். இப்போ பாருங்க, மூக்கொழியா இழுக்கணும், வாய் வழியா விடணும். அடி வயிற்றுல இருந்து காற்றை அள்ளி வெளியே கொண்டு வரணும். இது எதுக்குன்னா, வயிற்றில் இருக்கிற கேஸு, ஜீரண பிரச்சனை, ஏப்பம், அபானன் எல்லாத்தையும் கொடுக்கும். நான் சோ குனியணும், குனிங்க. நான் சோன்னு சொல்லும்போது மூக்கு வழியாக இழுத்துக்கிட்டே எந்திக்கணும். ஹம்னு சொல்லும்போது குனியணும். ரைட்? சோ ஹம், so hum, so hum, so hum, so hum. Relax. இதுதான் சுவாச பாதையை சுத்தப்படுத்தக்கூடிய பிராண பயிற்சி.
நுரையீரல் சுத்தமாக இருக்கும். ரெடி? நம்முடைய வர்ம மருத்துவத்தில் நம்ம உடல் கூறானது 7 பெரும் பிரிவுகளாக இருக்கு. 1 கால், அடுத்து ஜனனம், 3வது வயிறு, 4வது தோள்பட்டை மற்றும் கை, 5வது கழுத்து, 6வது தலை, 7வது முதுகுத்தண்டு. இந்த மாதிரி 7 பெரும் பிரிவுகளாக நம்ம உடல் கூறு இருக்கு. இந்த 7ஐயும் தூண்டுறதுக்கு ஒரு 7 மூமெண்ட் மட்டும் பார்ப்போம். ரெடி? முதல் மூமெண்ட் பாருங்க. 1 1 1 2 1 3 1 4 1 5 1 6 1 7 1 8 1 9 1 10 ரிலாக்ஸ். இது நம்பர் 1. நம்பர் 2, காலுக்கு அடுத்து என்ன இருக்கு? நம்முடைய ஜனனம். ஜனனம் இருக்கு. காலை அப்படி வச்சுக்கோங்க. ஒரு 10 கவுண்டிங். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். ஜனனம் முடிஞ்சுது. அதுக்கு அடுத்து அப்டமன். ஸ்டடி. வலது காலை தூக்கி போடு. வலது, நல்ல வலது பக்கம் திரும்புங்க. அப்புறமா இங்கே பாருங்க, இடது காலை தூக்கி போடணும். இடது பக்கம் திரும்புங்க. இது 1, இது 1. இந்த மாதிரி 10 முறை செய்யணும். இடது காலை தூக்குனீங்கன்னா இடது பக்கம் திரும்பணும். நீ எந்த காலை தூக்கிருக்கியா? எந்த பக்கம் திரும்பி இருக்கியா? அப்படி திரும்பக்கூடாது. இடது காலை தூக்குனா கரெக்ட். அப்போ வலது இடது சேர்ந்தது ஒரு கவுண்டிங். இதில் 10 கவுண்டிங் செய்யணும். இது 1. ரைட் லெக், ரைட் சைடு, லெஃப்ட் லெக் 2, ரைட் 3, right 4, right 5, right 6, right 7, right 8, right 9, right 10. இது என்னது? நம்முடைய அப்டமனுக்கு. அதுக்கு அடுத்து வரக்கூடியது தோள்பட்டை மற்றும் கைகள். எந்திரிங்க, மெதுவாக எந்திரிங்க. ஸ்டடி. கமா. கை இப்படி வச்சுக்கோங்க. தூங்க நல்ல தோள்பட்ட அளவு. இங்கே பாருங்க. 1 2 இப்படி போகக்கூடாது. தோள்பட்ட, எல்போ, ரிஸ்ட் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட் அதே மாதிரி தாங்க பாருங்க. முன்னாடி முன்னாடி. ரெடி? 1 2 3. இப்படி இல்லை, எல்போ அப்படியே தான் இருக்கணும். இதுலேருந்து இறங்கக்கூடாது. எல்போ அப்படியே தான் இருக்கும். எல்போவுக்கு மேலே உள்ளதை மட்டும் தூக்கணுங்க பாருங்க. இப்படி இல்லை, இப்படி இங்கே பாருங்க. கை நேரம் இப்படி வரட்டும். போட்டு எல்போ மேலே.
தோள்பட்டை, எல்போ நேர் கோட்டில் இருக்கணும். சூப்பர். முதல்ல இப்படி வைங்க, அப்படி மடக்குங்க, கையை முன்பக்கமாக திருப்புங்க, அப்படி அப்படி. சூப்பர். இதில் ஒரு 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இங்கே பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கழுத்து முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து வரக்கூடியது என்னது இருக்கு? தலை. தலைக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம தலை சார்ந்த உடற்பயிற்சி செய்யாதவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பக்கவாதமெல்லாம் வரும். ஏன்னா தலையில் ரத்தம் கெட்டும் பொழுது, இரத்த உறைதல் ஏற்படும் பொழுது தான் பக்கவாதம்லாம் வரும். தலைவலி, கண் பார்வை குறைபாடு, இதெல்லாம் தலையில் உள்ள நரம்புகளை தூண்டாததுனால தான் வரும். அதற்குண்டான ஒரு எளிமையான பயிற்சி தான் அர்த்த சிரசாசனம். இங்கே பாருங்கள், இப்படி வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், தலையை அப்படி ஊனிக்கணும். ஊனிட்டு இதான் பொசிஷன். முடிஞ்சால் ஒரு கால், அடுத்து முடிஞ்சால் 2 கால் இப்படி நின்னா போதும். இதில் ஒரு 10 மூச்சு எடுத்து விடணும். ரெடி பண்ணுங்க. 7வது முதுகுத்தண்டுக்கு நாம் ஒர்க் அவுட் பண்ணணும். அது என்னங்கிறத பார்ப்போம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி நம்ம தோள்பட்டை அளவுக்கு ஏதாவது ஒரு செவுத்தை பிடிச்சிக்கணும். பின்பாதத்தை தூக்கிடணும். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. இந்த மாதிரி ஒரு 30 கவுண்டிங் பண்ணணும். இப்போ பாருங்க. இந்த மாதிரி ரெடி. அடுத்து இந்த முதுகுத்தண்டு வலிக்கான ஒரு 2 ஆசனம் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். முதல் ஆசனம் பரத்வாஜாசனம். பாருங்க, காலை நீட்டிக்கணும், வலது காலை நீட்டணும், மடக்கிக்கோங்க. அதுக்கு கீழே இடது காலை மடக்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், முதல்ல ரைட் சைடு. இங்கே பாருங்கள், எவ்வளோ முடியுமோ வலது மூட்டில் தலையை வச்சு குனியணும். குனிஞ்சிட்டு இங்கே பாருங்கள், வலது பக்கமாக முடிஞ்ச அளவுக்கு திருகணும். இங்கே பாருங்கள், மூச்சை இழுக்கணும், மூச்சை விடணும். 1 2 3 4 5 6. இந்த மாதிரி சூப்பர். நல்ல எவ்வளோ முடியுமோ தலையை குனியணும். ரெடி. ரைட் சைடு அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. அமேசிங். இப்போ இடது கால், இடது கால், அது கீழே வலது கால். அப்படி செஞ்சு அதே தான் ஆல்டர்னேட்டாக பண்ணுறோம். இடது கால் மடிக்கணும், அது கீழே வலது கால். இப்போ அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள்,
breathe out, breathe in. Super. கைகளை இப்படி வச்சுக்கணும். முதல்ல வலது கால், வலது காலை இடது கால் மூட்டு மேலே வச்சுக்கணும். வச்சுட்டு இங்கே பாருங்க, breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out. இந்த மாதிரி ஒரு 10 முறை. Breathe in 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ நான் செஞ்சதுக்கு மாற்றாஸ். அப்போலாம் வலது காலை தூக்குனேன், இப்போ இடது காலை தூக்கும். இப்போ பாருங்க, இடது கால் நல்லா வலது பக்கம் போகணும், தலை இடது பக்கம். Breathe in, breathe out. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து உடற்பயிற்சியை பண்ணிட்டு அடுத்து செய்யக்கூடியது உடலுக்கான நோய்களையும் மனதிற்கான நோயவும் உயிருக்கான நோயவும் அட்டன் டயத்தில் குணப்படுத்தக்கூடியதான் இப்போ நாம் செய்யக்கூடிய ஜீவ வித்து பெருக்க பிரணயமம். ஜீவ வித்து பெருக்க பிரணயமம் இது எப்படின்னா, இந்த மாதிரி வஜ்ராசனத்தில் அமர்ந்துடணும். வஜ்ராசனத்தில் அமர்ந்துட்டாலே உடல் சார்ந்த பிரச்சனைகள் சரியாயிடும். நாம் எப்போ சாப்பிடும் போதும் தியானம் பண்ணும்போது இல்லாட்டி சும்மா உட்கார்ந்தா கூட எப்போவுமே வஜ்ராசனத்தில் தான் அமரும். இப்படி அமர்ந்துட்டாலே உடல் சார்ந்த நோய்கள் பரிபூர்ணமாக குணமாகும். அதுக்கு அடுத்து நாம் செய்ய வேண்டியது கைகளில் ஜின் முத்திரை. ஜின் முத்திரை கவனம் வந்து உச்சம் தலையில் இருக்கணும். இப்போ என்ன செய்யணும்னா, அங்கே பாருங்க, நான் சோன்னு சொல்லும்போது உச்சந்தலையிலிருந்து மூச்சை கீழே நீக்கி இழுக்கணும். எப்படின்னா உச்சந்தலையிலிருந்து ஆற்றல் அப்படியே பரவி உடல் முழுவதும் பரவி கீழே பாதம் வரைக்கும் கொண்டு வரணும். கற்பனை கற்பனை ரைட். ஏன்னா மூச்சை இழுக்கிறது மூக்கு தான், ஆனால் கற்பனை பண்ணும். நான் ஹம்முன்னு சொல்லும் பொழுது பாதத்திலிருந்து மூச்சை விட்டுக்கிட்டே உச்சந்தலைக்கு வரணும். அவ்வளோதான். நான் சோன்னு சொல்லும்போது உச்சியிலேருந்து மூச்சை இழுத்துக்கிட்டே பாதத்துக்கு வரணும். ஹம்முன்னு சொல்லும்போது பாதத்திலிருந்து மூச்சை விட்டுக்கிட்டே உச்சந்தலைக்கு வரணும். இதில் மூச்சை இழுக்கும் பொழுது ஆரோக்கியம், மூச்சை விடும் பொழுது பரிபூரணம் அப்படின்னு நினைச்சுக்கிடும். ஆரோக்கியம், விடும் பொழுது பரிபூரணம். அப்ப ஆரோக்கியம் வந்து உச்சில இருந்து கீழே நோக்கி போகும், பரிபூரணம் பாதத்திலிருந்து மேல் நோக்கி போகும்.
இதுக்கு வந்து பிராண சூத்திர கவுண்டிங் இருக்கு. அதில் ஓடுறது சோகம் சோகம் சோகம்னு தான் வரும். ஆனால் நீங்கள் நினைக்கிறது ஆரோக்கியம் பரிபூர்ணம், ஆரோக்கியம் பரிபூர்ணம் அப்படின்னு நினச்சிக்கணும். ரெடி?